வணக்கம். சரி, அனுமன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவரு ராமரோட தீவிர பக்தர், அப்படிதானே? ஆனா அவரை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு பிரம்மாண்டமான விஷயம் இருக்கு. அதுதான் அவர் அடைந்த உச்சபட்ச ஆன்மீக நிலை. அதாவது அஷ்டசித்தி எனப்படும் 8 மாயாஜால மகாசக்திகள். அந்த சக்திகள்லாம் என்னென்ன, அவை எப்படி செயல்படுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம ரொம்ப டீப்பா அலச போறோம். முதல்ல இந்த அஷ்டசித்தி அப்படின்னா என்ன? இந்து வேதங்கள்ல இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ சாதாரண மேஜிக் கிடையாது. ஒரு மனிதர் தன்னுடைய உடம்பையும் மனசையும் முழுமையா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது கிடைக்கிற ஆன்மீக ஆற்றலோட உச்சபட்ச நிலை இது. இத பேஸா வச்சு தான் நாம அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்க போறோம். இந்த விளக்கத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, அனுமனோட அந்த 8 மகத்தான சக்திகள் என்னென்ன, உருவத்தையும் எடையையும் மாத்திர சக்தி, உலகை ஆளும் சக்தி, அப்புறம் இந்த சக்திகளோட உண்மையான சோர்ஸ் என்ன, கடைசியா மனிதர்களாகிய நமக்குள் இந்த அஷ்டசித்திகள் எப்படி மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி வரிசையா பார்க்கலாம். முதலாவதா அனுமனின் 8 மகா சக்திகள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வெறும் மாயாஜாலம் கிடையாதுங்க, அவருடைய அபாரமான கட்டுப்பாட்டின் வெளிப்பாடு. இந்த சக்திகள்ல ரொம்பவே முக்கியமானது உருவத்தையும் எடையையும் மாத்திர சக்தி. இப்போ அனிமா அப்புறம் மகிமா, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்களேன். அனிமா அப்படிங்கிறது ஒரு அணு அளவுக்கு, அதாவது ஒரு தூசி அளவுக்கு தன்னை ரொம்ப சின்னதா சுருக்கிக்கிற சக்தி. அதுவே மகிமானா என்ன தெரியுமா? அப்படியே ஆப்போசிட், ஒரு பெரிய இமயமலை அளவுக்கு பிரம்மாண்டமா தன்னை மாத்திக்கிற சக்தி. இந்த 2 எக்ஸ்ட்ரீமான விஷயங்களையும் அனுமன் எப்படி அசால்ட்டா கையாண்டார் அப்படிங்கறதா இங்க ஹைலைட்டே. உதாரணத்துக்கு ராமாயணத்தை எடுத்துக்கலாம். சீதையை தேடி இலங்கை போன அனுமன் அசோகவனத்துல அரக்கர்களோட கண்ணுல படாம இருக்கணும் இல்லையா? அங்கதான் இந்த அனிமா சக்தியை அவர் யூஸ் பண்ணார். மரங்களுக்கு நடுவுல தன்னை ரொம்ப ரொம்ப சின்ன உருவமா மாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா அங்க இருந்தவங்கள கண்காணிச்சார். அதே மாதிரி மகிமா சக்தி எப்போ யூஸ் ஆச்சு? இலங்கைக்கு போற வழியில சுரசை அப்படிங்கிற ஒரு அரக்கி அவரை தடுக்க வந்தப்போ சட்டுன்னு அவரோட உருவத்தை ஒரு அசுரத்தனமான பேருருவமா மாத்தி அவளை வீழ்த்தினார். அது மட்டும் இல்லாம இலங்கைக்கு உள்ள போன பிறகும் அதே பிரம்மாண்டமான உருவத்தை காட்டி அங்கிருந்த அரக்கர்கள் எல்லாம் மிரள விட்டார்ல, அதுதான் மகிமா. அடுத்த 2 பவர்ஸ் என்னன்னா லகிமா மற்றும் கரிமா. இது எடைய மாத்திர இரட்டை சக்திகள். காத்துல பறக்கிற ஒரு இறகு மாதிரி எந்த வெயிட்டும் இல்லாத ஒரு நிலையை அடையறதான் லகிமா. அதே சமயம் யாருனாலையும் கொஞ்சம் கூட அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு எல்லையற்ற எடைய உடம்புக்கு கொண்டு வரதான் கரிமா. இது எப்படி பிராக்டிக்கலா ஒர்க் ஆச்சுன்னு பாருங்க. அந்த பெரிய கடலை தாண்டி அவரை இலங்கைக்கு போகும்போது அரக்கர்களால் அவரை தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா தன்னோட உடம்ப காத்து மாதிரி லேசாக்கி எந்த ஒரு சிரமமும் இல்லாம பல 100 மைல்கள் கடலுக்கு மேல அப்படியே பறந்து போனார். இந்த லகிமா சக்தி தான் அவர் அப்படி வானத்துல மிதக்க வச்சது. சரி, அப்படியே சீனுக்கு வருவோம். இலங்கையில இந்திரஜித் ரொம்ப கொடிய பிரம்மாஸ்திரத்தை அனுமன் மேல ஏவினப்போ அந்த பெரிய தாக்குதல்ல இருந்து தன்னை எப்படி காப்பாத்திக்கிட்டார்? அங்கதான் கரிமா சக்தி பிளே ஆச்சு. அந்த ஆயுதத்தோட தாக்கத்தை தாங்கிக்கிறதுக்காக தன்னோட எடைய கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக்கிக்கிட்டார். எப்படிப்பட்ட ஒரு தற்காப்பு மெக்கானிசம் பாருங்க. அடுத்த கட்டமா நாம பார்க்க போறது இலக்குகளை அடையிறது, அப்புறம் இந்த உலகைய ஆள்ற சக்தி. இதுல முதலாவது பிராப்தி, அதாவது எங்க வேணாலும் போலாம், நினைச்சதை அடையலாம். போர் நடக்கும்போது லக்ஷ்மணனுக்காக சஞ்சீவி மூலிகையை தேடி இமயமலைக்கு போனார் அனுமன். ஆனா அங்க போனா அந்த மூலிகையை அவருக்கு அடையாளம் காண முடியல. உடனே என்ன பண்ணார்? யோசிக்கவே இல்ல, அந்த மொத்த சஞ்சீவி மலையுமே அப்படியே அசால்ட்டா தூப்பிட்டு வந்துட்டார். நினைத்ததை அடையும் பிராப்தி சக்திக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்க முடியுமா? அடுத்து பிராகாம்யா. இது நம்ம விருப்பங்களை எந்த தடையும் இல்லாம நிறைவேற்றிக்கிற ஒரு அபாரமான சக்தி. தேவைப்பட்டா மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம மறையிற ஆற்றல் கூட இதுல அடங்கும். இலங்கைக்குள்ள யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி ரொம்ப சீக்ரெட்டா நுழைஞ்சு சீதையை தேடுறதுக்கு அனுமன் இந்த பிராகாம்யா சக்தியை தான் முழுமையா பயன்படுத்தினார். அப்புறம் வாசித்வா, இது ரொம்பவே பவர்ஃபுல். அனைத்து உயிர்களையும் பொருட்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் வல்லமை அப்படின்னு இதை சொல்லலாம். அவர் கடலை தாண்டும்போது மைனாக மலை அவருக்கு உதவி செய்ய மேலே எழுந்து வந்துச்சு. ஒரு இயற்கையான மலையையே தன் கட்டுப்பாட்டுல வச்சு பயன்படுத்துற அளவுக்கு சூழலை ஆளும் சக்தி அவருக்கு இருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல அடுத்து வர்றது ஈசித்வா. இது படைத்தல் அழித்தல் இந்த ரெண்டையுமே தன்னுள்ள அடக்கின ஒரு முழுமையான தெய்வீக சக்தி. லங்கா தகனம், அதாவது இலங்கையை எரிக்கிற அந்த நிகழ்வு ஞாபகம் இருக்கா? தன்னோட வால்ல இருந்த நெருப்பை கொண்டு அந்த மொத்த இலங்கையையும் எரிச்சு சாம்பலாக்குனாரே, அது இந்த ஈசித்வா சக்தியோட அழிக்கும் திறனுக்கான ஒரு மிகப்பெரிய சான்று. சோ இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த 8 சக்திகளையும் ஒரே பார்வையில தொகுத்து பார்ப்போம்.
உருவத்தை மாத்திர அனிமா, மகிமா, எடைய மாத்திர லகிமா, கரிமா, நினைச்சத உடனே அடையிற பிராப்தி, பிராகாமியா, அப்புறம் எல்லாத்தையுமே தன் கண்ட்ரோல்ல கொண்டு வர்ற வாசித்வா, இசித்வா. இந்த 8 மகாசக்திகளும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்ட விதம் உண்மையிலே ரொம்ப பிரமிப்பா இருக்கு இல்லையா? சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த சக்திகளோட உண்மையான ஆதாரம் என்ன? இது எப்படி அவருக்கு கிடைச்சுது? இந்த சக்திகள்லாம் ஏதோ மேஜிக் செஞ்சு அவருக்கு கிடைச்சிடல. ராமர் மேல அவர் வச்சிருந்த அசைக்க முடியாத ரொம்ப ஆழமான பக்தி, அந்த மாபெரும் பக்தி தான் இதுக்கெல்லாம் பேஸ். அவரோட இந்த டெடிகேஷனை பார்த்து நிறைய தெய்வங்கள் அவருக்கு வரங்களை கொடுத்தாங்க. உதாரணமா, கண்ணுக்கு தெரியாம போற சக்தியும் தன்னோட சொந்த அறிவை விட பல மடங்கு அதிகமான அறிவை பெறுற ஆற்றலும் பிரம்ம மூலமா அவருக்கு கிடைச்சது. இதுதான் அவரோட அந்த அளப்பெரிய பலத்தோட ரகசியம். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரப்போறோம். நமக்குள் இருக்கும் அஷ்டசித்தி. உண்மையை சொல்லப்போனா அனுமன் கிட்ட இருந்த இந்த அஷ்டசித்திகள்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தூங்கிக்கிட்டு இருக்கிற மனித ஆற்றலோட ஒரு குறியீடு தான். ஒரு பெரிய இலக்கு மேல நம்ம வைக்கிற அர்ப்பணிப்பு, நம்ம உடம்பையும் மனசையும் சரியா ஹேண்டில் பண்ற அந்த ஒழுக்கம், எல்லாவற்றுக்கும் மேல நம்ம மேலேயே நாம வைக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, இந்த 3ம் இருந்தா கண்டிப்பா நாமும் நமக்குள்ள இருக்கிற அந்த பெரும் சக்தியை வெளியே கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த சித்திகள் எல்லாமே ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிற அசாதாரணமான திறனை தான் நமக்கு உணர்த்துது. ராமாயணத்துல வர்ற இந்த கதைகள்லாம் ஜஸ்ட் நம்ம படிச்சுட்டு போறதுக்காக மட்டும் இல்ல, இது மூலமா நம்ம வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக்கலாம், நமக்குள்ள இருக்கிற அந்த மாபெரும் வலிமையை எப்படி தட்டி எழுப்பலாம்னு ஒரு புது கதையை நமக்காக நாமே உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். உங்களோட ஒழுக்கமும் உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற எந்த மாபெரும் சக்தியை துறக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சக்தியை தேடி உங்களோட பயணத்தை ஆரம்பிங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.